திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள்: நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று உங்களிடத்திலே ஆறாம் திருமுறையிலே திருக்கன்றாப்பூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருக்கன்றாப்பூர் திருவாரூர் மாவட்டத்திலே திருவாரூர் திருத்துறைப்பூண்டி நெடுஞ்சாலைக்கு வடகிழக்கே 9 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது கன்றாப்பூர். திருக்கன்றாப்பூர். சுவாமியினுடைய பெயர் நடுதறி அப்பர். இறைவி மாதுமை அம்மையார். ஊருக்கும் இறைவர்க்கும் முறையே கன்றாப்பூர் நடுதறியப்பர் என பெயர் ஏற்பட்டமைக்கு காரணம், சைவர் குடியிலே தோன்றிய ஒரு பெண்ணை அவரது பெற்றோர்கள் வைணவர் குடும்பத்திலே ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். அப்பெண் மாமியார் வீட்டாருக்கு புலப்படாதவாறு பசுங்கன்றுக்குட்டி கட்டியிருக்குமே அந்த இடத்தின் அந்த கட்டியிருக்கும் முளையையே சிவலிங்கமாக பாவித்து வழிபட்டு வந்தார்கள். அதான் கன்று ஆப்பு. ஒரு நாள் கணவன் அதை கண்டார். அம்முளையை கோடாலியால் வெட்ட இறைவன் அம்முளையிலிருந்து வெளிப்பட்ட காரணத்தினாலே அவர் நடுதறி அப்பர் என்று பெயர் எழுதினார். ஊரும் கன்றாப்பூர் என்று பெயர் பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் திருக்கன்றாப்பூர் என்பது. திருமுறை ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். அப்பர் சுவாமிகள் திருவாரூரிலே தங்கியிருந்த பொழுது வலிவலம் கீழ்வேளூர் பணிந்து அப்படியே கன்றாப்பூர் சென்று வணங்கி பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகமானது இறைவன் அன்போடு வழிபடும் அடியவர்களுடைய உள்ளத்தைத்தான் இடமாக கொண்டிருக்கிறார். யார் ஒருவர் அன்போடு வழிபடுகிறார்களோ அவருடைய உள்ளத்தை இடமாக கொண்டு அவன் விளங்குகிறார். அன்பின் செயல்களும் வழிபாட்டு ஒழுக்க நெறிமுறைகளும் இதன்கண் இறுதி எடுத்து விளக்கி இந்த பதிகத்திலே விளக்கி அருளப்படுகிறது. எனவே சிவநெறி ஒழுகுவார்க்கு இத்திருப்பதிகம் சிறந்ததொரு செந்நெறியை அருளுவதாக இருக்கிறது. இந்த பதிகத்திலே, அதாவது ஆறாம் திருமுறையிலே 61வது பதிகம் திருக்கன்றாப்பூர். இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். அருமையான ஒரு பாடலை நாம் முதற்கண் காண்போம். எவரேனும் தாமாக விளாடத்து இட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமைத்திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி 2 ஆட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி
கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்போர் நடுதறியை காணலாமே என்பது பாடம். யாவரே ஆயினும், அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, தோட்டியாக இருந்தாலும் சரி, அவன் தொண்டைமானாக இருந்தாலும் சரி, நெற்றியிலே திருநீரை அணிஞ்சிருக்கணும். நெற்றியிலே திருநீரை அணிந்து கழுத்திலே உருத்திராக்கம் பூண்டு இருப்பவரை கண்டால் அந்த திருவேடத்தினுடைய பெருமையை நினைத்து வெறுப்பு இல்லாமல் அவர்களை கண்டபோதே விரும்பி அடிமைத்திறத்தை நினைத்து விரும்பி நோக்கி இவர்கள் நம்மால் வழிபடத்தக்க தேவரா என உள்ளத்தை இருவகையாக செலுத்தாமல், இவரெல்லாம் நம்ம வழிபடணுமா என்று உள்ளத்தை இரண்டு வகையாக செலுத்தாமல் இறைவனிடத்து செய்யும் செயல்களையே இறைவனை எப்படி வணங்குகிறோமோ அதை போலவே இந்த அடியவரத்தும் விரும்பி செய்து அங்கனம் செய்யும் பொழுது மனதிலே இருதிற கருத்து நிகழாத வகையில் இரண்டு திறம் இருக்கார். இறைவனையும் அடியாரையும் ஒரே நிலையில், அடியார் தான் இறைவன், இறைவன் தான் அடியார், அப்படி ஒரே நிலையிலே மனத்தில் கொண்டு தொழும் அடியவர் உள்ளத்திலே கன்றாப்போர் நடுதறியை காணலாம். அப்படிப்பட்ட அடியவருடைய உள்ளத்திலே கன்றாப்போர் நடுதறியை காணலாம் என்றார். எவரேனும் என்றதுன்னா எவ்வகை குற்றமுடையவராக இருந்தாலும் சரி, நெற்றியிலே திருநீர் இருக்கும். சாதனம்னா துணைப்பொருள், உருத்திராக்கம் முதலிய பிற வேடங்கள். திருநீர் ஒன்றே திருவேடம் ஆவதற்கு அமையும் என்று அதனை பிரித்து சொன்னார். திருநீரும் அப்புறம் சாதகம்னு சொல்றார். இனி உத்திராக்கையே சாதனம் என்றால் மரபு என்பாரும் உள்ளனர். ஆக திருவேடத்தினுடைய பெருமையை நினைத்து வெறுத்தல் இல்லாமலேயே விருப்பத்தோடு அவர்களை வணங்குதல் வேண்டும் என்றார். கண்டபோதேன, பார்த்ததுமே அந்த போதேன்னு ஏகாரம் இருக்க பாருங்க, அது விரைவு. அப்படி உவந்து நோக்கி, அதாங்க அதனை குணஞ்சாத குணம் குற்றமெல்லாம் பார்க்கக்கூடாது. திருவேடம் இருக்கா, திருவேடம் கிடைக்க பெற்றமைக்கு மகிழ்ச்சி மிக உடையராய் முகமலர்ந்து நோக்கி இவர் திருவேடம் உடையாரையும் அவர் என்றது இறைவரையும் தேவர் என ரெண்டு இடத்திலும் இறைவன் வேறு அடியார் வேறு அல்ல, இரவென்று ஒன்று என்ற நிலையை சொல்லுகிறார். ஆக மனம் இரண்டு விடாமல் கண்டது முதல் எதிர்கொண்டு வழிபாடுகள் பலவும் செய்து விடுக்குங்கால் விடுத்த பின்பும் எப்பொழுதும் தவமுடையாரை சிவனெனவே கோடலின் பிறழாமை வேண்டும் என்பார். அங்கே உவராதேன்னு ஒரு வார்த்தை போட்டார். ஆக திருவேடம் உடையாரை தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே யாரை பார்க்கலாம்? சிவபெருமானை பார்க்கலாம். ஏன்? அவர்கள் உருத்திராக்கம் அணிந்திருக்கிறார்கள், நெற்றியிலே திருநீர் அணிந்திருக்கிறார்கள். அதனாலே பெருமான் அங்கே உள்ளத்திலே குடியிருப்பார் என்ற அப்பெருமான் திருவேடமே தானேயாய் நின்று அருளுவன் என்பது இனிமையாக விளங்கக்கூடிய ஒரு கருத்து. பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். எவரேனும் தாமாக தாமாக விளாடத்திற்ற திருநீரும் சாதனமும் கண்டால் உவராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு அட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும்
திருக்கன்றாப்பூர் சென்று என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் வாக்கிற்கு ஏற்ப அந்த பதிகம் முழுமையும் பாடி நம்மால் முடிந்தவரை இந்த கோவிலையும் அந்த உழவாரப் பணி செய்து தூய்மையாக வைத்திருந்து பேராற்றல் மிக்க பெருமை மிக்க நம்முடைய பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.